Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பியூர் சயின்ஸ் அண்ட் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான half yearly இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது half yearly மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பப்ளி எக்ஸாம்ஸ் அதாவது முழாண்டு தேர்வு நடக்கிறப்பையும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வந்து ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பயாலஜியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை நல்லா படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து தான் நமக்கு வந்து நிறைய கேட்பாங்க. சரிங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு அதை கண்டுக்கிறதே இல்லை, புக் பேக்கில் இருக்கிறத நம்ம அப்புறமா படிச்சுக்குவோம், இன்டீரியர் சொல்லுங்க அப்படின்னு தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம் நேர் இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், மெரிட்டு டிமெரிட்டு, கிராம் சாயமேற்று முறை படிநிலை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லைக்கனோட பொது பண்பு. ஸோ இந்த அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற 5 மார்க்கு இந்த கொஷின், பாசிகளோட பசங்க நிற்கும். அதே வந்து இன்டீரியர் கொஷினாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம்மு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பண்புன்னு ஒன்று இருக்கும், அது வந்து பொது பண்பு, புக் பேக்கில் இருக்கிறது அதையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்னால் இந்த ஸ்டீலின் வகை. பியூர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கஸ் கூட்டுலை காம்போட உள்ளமைப்பு, இது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் உடையது. ஸோ அதனால் இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதால பியூர் சயின்ஸ் மட்டும் படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த இலை அடுக்கமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 மார்க்ஸை ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்சால் ஆணிவேர் உருமாற்றம், தரை ஒட்டிய தண்டோட மாறுபாடு, இது வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சதைக்கனியுடைய வகை, அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறை, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷனும் ஃப்ளஷி ஃப்ரூட்டு அதோட எக்ஸாம்பிள். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பியூர் சயின்ஸுக்கு ஒரு கலைச்சொற்கள் விவரின்னு கேட்பாங்க. சரிங்களா? பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் பயாலஜிக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் கேட்காம விட்டுருக்காங்க. ஆனால் பியூர் சயின்ஸ்க்கு எவரி இயர் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. அது கிளைட்டோரோ டெர்னேஷாவாக இருக்கலாம், மியூசா பாரடைசிகா, இது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேமிலி இருக்குது, மொத்தம் 5 ஃபேமிலி இருக்குது பியூர் சயின்ஸுக்கு. உங்களால் எது படிக்க முடியுமோ அதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் கொஷின் கிளைட்டோரோ டெர்னேஷியா நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து டேட்ரோமெட்டில் இருந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார முக்கியத்துவம் படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இந்த 2 5 மார்க்கும் நல்லா படிச்சிருங்க. ப்ரோகரேட்டிக் யூகரேட்டிக்கு, தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு. அதுக்கடுத்து 7th லெசனில் இந்த 2 கொஷினும், இது 2 தான் இருக்குது, அதிகமாக இதுதான் கேட்பாங்க. 2த்தில் எதனாச்சும் ஒன்று. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு, மைட்டாசிஸோட அந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுமாதிரி 8th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஷின் தான் அதிகமாக இருக்கிறது, டிஎன்ஏ அமைப்பை விவரி. ஸோ நமக்கு புக்கில் சிறப்பியல்புன்னு இருக்கும், அல்லது வந்து பண்பு, எப்படி வேணாலும் என்ன பண்ணலான்னா கேட்கலாம். ஆனால் எதை கேட்டாலும் டிஎன்ஏ தான். சரிங்களா? அதுக்கடுத்து ஆர்என்ஏ வகை, அதை வந்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 9th லெசன் போனோன்னா நிறைய 5 மார்க் இருக்கும். முக்கியமாக இந்த வேறுபடுத்துக, வேர் தண்டு இலை இருக்குது பார்த்தீங்களா, ஒருவித்திலை வேறு இருவித்திலை வேறு, ஒருவித்திலை தண்டு இருவித்திலை தண்டு, அதாவது மூணாக்காட்டு ரூட்டு ஸ்டெம்மு லீஃபு, டைக்காட்டு ரூட்டு ஸ்டெம்மு லீஃப், இதோட வேறுபாடு நல்லா என்ன பண்ணுங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வரும்போது புறத்தோல் திசு தொகுப்போட பணிகள், அதாவது எபிடர்மட்டிஸ் சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷன் நல்லா படிச்சுங்க. வாஸ்குலார் கற்றை அதோட வகை, சரிங்களா, வாஸ்குலார் பண்டில் அதோட டைப்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா படித்து வச்சுங்க. சரிங்களா? மற்ற கொஸ்டின் உங்களால் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா சாற்றுக்கட்டை வைரக்கட்டை, இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க, இது நல்லா படிச்சுருங்க. பியூர் சயின்ஸுக்கு கட்டைப்படுத்தும் முறை, அதை வந்து படித்து வச்சுங்க. 11th லெசன் வந்தீங்கன்னா இங்கே நிறைய நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஃபஸ்ட்டு அதை படிங்க, ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுடு பரவல் அதோட வகை, இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஆஸ்மோசிஸும் ஆஸ்மாஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட்டும், சரிங்களா, இது எல்லாமே நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து நீராவி போக்கு அதோட வகை, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், இந்த 3 கொஸ்டினும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ 12th லெசனாக வரும்போது இதுதான் கொஸ்டினே. ஒன்று நைட்ரஜன் சுழற்சி கேட்கலாம்,
புக் பேக்கில் இருக்கிறது இந்த ஆஞ்சியோஸ்பம் பூச்சி உண்ணும் உணவூட்ட முறை. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆஞ்சியோஸ்பம் ஒட்டுண்ணி உணவூட்டம். இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 13வது லெசனு. ஸோ 13 வரும்போது நமக்கு நிறைய சுழற்சி கொஸ்டின், வேறுபடுத்துக கொஸ்டின் 13, 14 எல்லாமே இதுதான். சைக்கிள் வச்சு தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் கால்வின் சைக்கிள், அதுக்கடுத்து ஒளிச்சுவாசம், இருச்சுவாசம், C2 சுழற்சி. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், டார்க் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? அதான் இங்கே மாறி இருக்கு. C3C4 சைக்கிளோட வேறுபாடு. இங்கே C2 சைக்கிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது PCO அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வேறு வேறு பேர் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த சுழல் ஒளி, சுழலா ஒளி. சரிங்களா? அதுக்கடுத்து நிறமி அமைப்பு 1, நிறமி அமைப்பு 2 வேறுபாடு. இங்கே 14வது லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் படிச்சிங்க. அதுக்கடுத்து கிரப் சைக்கிள் படிச்சுருங்க. கிரப் சைக்கிளோட சிக்னிமெண்ட்டு படிச்சுருங்க. ஸோ லாஸ்ட்டாக 15 வந்தோம் அப்படின்னா நிறைய வாழ்வியல் விலை இருக்கும். ஜிப்ரலின், ஆக்சின், சைட்டோகைனின், எத்திலின் இதெல்லாமே. ஸோ 10th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்குமே டெஸ்ட் வைக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சார் இதில் நாங்கள் 10th படிச்சிருக்கோம், அதை கூட எழுதலாமா, ஒரு சில பாயிண்ட் நமக்கு இங்கே இருக்கிற பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ நம்ம மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த ஹோமோமெரஸ், ஹெட்ரோமெரஸ். சரிங்களா? இது வந்து நல்லா பாருங்கள். முனீராவோட கேரக்டர் இதை நல்லா பாருங்கள். ஸோ இந்த சிறுகாம்பு அப்படிங்கிறது பியூர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி அகாரிகஸ் மைசிலியம், இதுவும் பியூர் சயின்ஸுக்கு மட்டும் தாவரவியல்னு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வித்து, கிளாமிட வித்து. ஸோ இதுவும் பியூர் சயின்ஸ்க்கு மட்டும். இதெல்லாமே நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்னும் நமக்கு விரியான், வைராய்டு, வைரஸாய்டு இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இருக்குது. அது அதிகமாக கேட்கல, ஒரு சில நம்ம டைம் மட்டும் விரியான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெசனில் பார்த்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வரும்போது இந்த ஃப்ளக்டோஸ்டில், அதுக்கடுத்து பிக்னோசைலிக்கு, பிரேஃபைட்டு கருவுறுதலுக்கு நீர் அவசியம். நியூக்கிள் அப்படிங்கிறது பியூர் சயின்ஸ் நல்லா படிச்சுருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆம்பர். சரிங்களா? இங்கே கொடுத்துருங்க பாருங்க. ஆம்பர் அப்படிங்கிற கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வரும்போது ரீஜன்ஸ் ஆஃப் ரூட், அதாவது வேரோட பகுதிகள், இலைத்தோல் தண்டு, குறு இலைத்தோல் தண்டு, ஃபில்லோடு, ஃபில்லோகுலாய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஃபில்லோகுலாய்டு, கிளாடோடு இதெல்லாமே இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து வரம்புடைய கிளைத்தல், வரம்பட்ட கிளைத்தல், சிம்போடியல் பிரான்ச்சிங், மோனோபோடியல் பிரான்ச்சிங்கு. அது மாதிரி ஒரு நடு நரம்பு, பல நடு நரம்பு, பின்னேட் யூனிகாஸ்டேட்டு, பால்மேட் மல்டிகாஸ்டேட் இதெல்லாமே பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்சால் வேர், தண்டு, இலை இதோட பணிகளும் பண்புகளும் என்ன பண்ணுறீங்க படிச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, போத் முடியும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினு, அதுக்கடுத்து இந்த செகண்ட் கொஸ்டின் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சரிங்களா இந்த கொஸ்டின், இங்கே இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த தேர்ட் கொஸ்டின், அதுக்கடுத்து இந்த 4th கொஸ்டின். இது வந்து வெட்டிசிலாஸ்டர், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. வெட்டிசிலாஸ்டர்னு இருக்கும், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து கூட்டுக்கனி, திரள்கனியிலேருந்து வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் வித்து மல்டிபிள் ஃப்ரூட் இதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த செகண்ட் கொஸ்டின் இது நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்டு. ஸோ இது 3 கொஸ்டின் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 5th கொஸ்டின், ஸோ ஹெர்பேரியத்தை எப்படி பாதுகாப்பீங்க, இது நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ஊடுருவல் முன்னோக்கி, அதுக்கடுத்து செல் கொள்கையோட விதிவிலக்கு, டயக்ராம் பாருங்கள். ஸோ தாவர செல்லோட படம், அதுக்கடுத்து அதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, பசுங்கனியம் இருக்குது, சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதே மாதிரி குரோமோசோமோட வகை படிச்சுங்க. பாலிட்டீன் குரோமோசோம், லேம்ப்ரஸ் குரோமோசோம் இதெல்லாமே பார்த்துருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து செல் சோரோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால், இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறைமுக செல் பகுப்போட முக்கியத்துவம், இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து செல் சைக்கிள், அது வந்து வரைபடம், சாரி இங்கே தேர்ட் கொஸ்டின். அதே மாதிரி G0 நிலை, இந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும்
இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, தேர்டு எல்லாமே முக்கியமானதான். இந்த ஃபோர்த்து சரிங்களா? இந்த 3 கொஷின் என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சு வச்சுங்க. சாரி 4 கொஷின்ஸும் நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th லெசனு. 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோன் செல், கல் செல்கள்னு என்ன அதை நல்லா பார்த்துருங்க. வாஸ்குலார் பண்டலோட டயக்ராம் நல்லா படிச்சிருங்க. ஆக்குத்திஸோட பண்புகள், மெரிஸ்டம் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சீவ் டியூப், சல்லடை குழாய் என்னென்னு அதை படிச்சிருங்க. இது எல்லாமே முக்கியமானது சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 10 வரும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனஸ்ஸு, மோரஸ், அதுக்கடுத்து ஆண்டு வளையம், அதுக்கடுத்து குரோத் ரிங், வளர்ச்சி வளையம், டைலோசஸ், டைலோஸ்கள்லாம் என்ன இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரஸ், நான் போரஸ் உட்டு, அது துளைக்கட்டை, துளையிலற்ற கட்டை அப்படின்னு இருக்கும், அதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய 2 மார்க் 3 மார்க் இருக்கும். இதில் டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் அதாவது பரவல், உள்ளிருத்தல், அதாவது இம்பெஃபிஷன் அப்படின்னு இருக்கும், சவுடு பரவல், நீரியல் திறன், வாட்டர் பொட்டன்ஷியல், இது எல்லாமே என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து அசெண்ட் ஆஃப் சாரேற்றம், டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு, இது எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து குமிழாதல், எம்பாலிசம் அப்படிங்கிறது இதையும் நல்லா பாருங்க. நீர் வடிதல், கட்டேஷன் அப்படிங்கிறது நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 12th லெசன் வரும்போது இந்த 4 கொஸ்டினும் படிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா? 4மே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 13ல் பொறுத்த வரைக்கும் ஒளிச்சேர்க்கையோட அந்த சமன்பாடு நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து C4 சைக்கிளோட முக்கியத்துவம், சிக்னிமென்ஸ் ஆஃப் C4 சைக்கிள், அதே மாதிரி CEM சைக்கிளோட முக்கியத்துவம் இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து ஈடு செய்யும் புள்ளி, காம்பன்சேஷன் பாயிண்ட்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. ஒளிச்சேர்க்கையோட முக்கியத்துவம் இது பாருங்கள். அதே மாதிரி CEMோட முக்கியத்துவம் இது பாருங்கள். அதுக்கடுத்து 14வது லெசனில் ரெஸ்பிரேஷன், அதோட ஈக்குவேஷன் நல்லா படிச்சுங்க. ஏடிபியோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சுவாச ஈவு, அதோட முக்கியத்துவம், சுவாச ஈவுனா என்ன அப்படிங்கிற கொஷின் இருக்கும், ரெஸ்பிரேஷரி குவாஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா பாருங்கள். ஸோ 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த நுனி ஆதிக்கம், ஏபிக்கல் டாமினன்ஸு, போல்ட்டிங்கு, ரிச்மன் லாங் எஃபெக்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீரியடிசம், பிசிடி, திட்டமிட்ட செல் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது. அதுக்கடுத்து செனசென்ஸ், மூப்படிதல்னா என்ன, அதுக்கடுத்து தட்பப்பதனம், வெர்னலைசேஷனு, ஃபைட்டோகுராம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ பயோ பாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பயோ சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.